வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு நெட்டட் ஸ்கர்ட், அதாவது உள்ளுக்கு சட்டின் மெட்டீரியலும் மேலே நம்ம ஒரு நெட் ஸ்கர்ட் போட்டு எப்படி கட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு, அது அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணலாம்னு காட்டுறேன். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு டவுட் தான். இப்போ நீங்கள் இந்த நெட்டு பிளெயினாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த ஒர்க் பண்ண மெட்டீரியல் மாதிரி நெட் இருக்கும், அதில் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி அந்த நெட்டு எடுத்துக்கலாம். எது வேணாலும் நம்ம மேலே போட்டுக்கிறலாம். இல்லை இந்த நெட்டு மெட்டீரியல் அவங்க நெட்டு கேட்டதுனால நம்மளுக்கு என்கிட்ட இருந்ததை நான் மேட்ச் பண்ணி செய்கிறேன். இப்போ நெட்டே வேணானாலும் நாங்கள் சும்மா இந்த பிளெயின் மெட்டீரியலோ இல்லை சிந்தட்டிக் மெட்டீரியலோ காட்டன் மெட்டீரியலோ வாங்கினாலும் ஸ்கர்ட் அம்பர்லா ஸ்கர்ட் வெட்டுற முறை இப்படி தான். இப்போ இது ரெண்டையும் கேட்டதுனால ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணிட்டு எப்படி அட்டாச் பண்ணி ஸ்கர்ட் மாதிரி மாத்துறதுங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஸ்கர்ட்டோட லென்த். உங்களுக்கு என்ன ஸ்கர்ட் எவ்வளோ உயரம், இப்போ நான் சின்ன அளவு தான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு 5 to 6 வயசு குழந்தைக்கு போடலாம் அந்த ஸ்கர்ட்டு. இதையே நீங்கள் நம்மளுக்கு இப்போ எனக்கே பெரிய ஆளுக்கு நம்மளுக்கு வேணும்னா இடுப்புலேருந்து ஹிப் ரவுண்ட்லேருந்து எவ்வளோ லென்த் வேணும், ஷார்ட்டாக வேணுமா, இல்லை உங்களுக்கு 3/4 ஸ்கர்ட்டாக வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்கர்ட், ஆஃப் ஸ்கர்ட், அப்படியே ஒரு லென்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. நம்மளுக்கு என்ன அளவு உயரம் வேணுமோ அந்த அளவு மெஷரை ஃபர்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எழுதிக்கிறீங்க. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் ஹிப் ரவுண்டு நம்மளுக்கு தேவை. இப்போ உங்களோட ஹிப் ரவுண்ட் என்னன்னு டேப்பை சுற்றி நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்க. அந்த ஹிப் ரவுண்ட் மெஷரும் நம்மளோட லென்த்தும், உயரம் ஸ்கர்ட் லென்த் 2 இருந்தாவே இந்த அம்பர்லா ஸ்கர்ட் நம்ம வெட்டி முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, நான் இப்போ 5 to 6 வயசு குழந்தைக்கு தான். இப்போ நாங்கள் எனக்கு ஒரு 30, எனக்கு சரியா தெரியல, ஒரு 30 வேஸ்ட் ரவுண்ட் ஃபுல் ரவுண்ட் இருக்கும். அப்போ நான் அந்த 30 தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ எங்களுக்கு அந்த குழந்தையோட இடுப்பு ஃபுல் ஹிப்புமே 30ன்னு நான் எடுத்திருக்கிறேன். அதுல உங்களுக்கு எவ்வளவு ஈஸ் அலவன்ஸ், அதாவது ஸ்கர்ட் லாஸ்டிக் தான் நம்ம போடணும். இந்த லாஸ்டிக் போடுறதுல இப்போ நம்ம ரெடிமேட் ஸ்கர்ட் வாங்கினா கொஞ்சம் இப்போ எனக்கெல்லாம் டைட்டாக தான் இருக்கும். அது ரொம்ப லூஸாக நம்மளுக்கு இருக்காது. அப்படி வேண்டாம். அது எப்படின்னா அவங்க சின்ன ஈசலன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் லாஸ்டிக்காக ஃபிட்டாக அடிச்சிருப்பாங்க ரெடிமேடில். அப்போ நம்ம ரொம்ப நேரம் அதை வேர் பண்ணியிருக்க கஷ்டமாக இருக்கும். லாஸ்டிக் நம்மளுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் நம்ம போடுற நேரம் நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கிறலாம் லாஸ்டிக்கை. 1 இன்ச் லாஸ்டிக் எடுத்துட்டாலும் எவ்வளோ 1 இன்ச் லாஸ்டிக் எடுக்கலாம், இல்லை 1/2 இன்ச் லாஸ்டிக் கடையில் விற்கிது, 1/2 இன்ச் கூட நீங்கள் போட்டுக்கறலாம். 1/2 இன்ச் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போடுற ஸ்கர்ட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது கொஞ்சம் தளர்ந்த மாதிரி இருக்கும். 1 இன்ச் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ இந்த ஈஸ் அலவன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ லூஸ், உங்களோட ஸ்கர்ட் எவ்வளோ தூரம் உங்களுக்கு லூஸாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு இன்ச்சஸை கூட்டிக்கிறலாம். இப்போ நான் அந்த 30 சைஸ் வேஸ்ட்டுக்கு 4 இன்ச் தான் நான் கூட்டியிருக்கிறேன். இது போதும். ஏன்னா நான் 1/2 இன்ச் லாஸ்டிக் தான் போடுவேன், அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இவ்வளோதான் இல்லை. ஆனால் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஸ்கர்ட்டிங்கில் ஒரு 4 இன்ச் கொடுக்கலாம், இல்லை 6 கொடுக்கலாம், 10 இன்ச் கூட. நம்மளுக்கு எவ்வளோ இது இடுப்போட அளவு, நம்மளோட உடம்பு மெஷர், இடுப்பு உட்கார்றது, இந்த மாதிரி பொறுத்து நீங்கள் லூஸ் கொடுத்துக்கிறலாம். அப்போ நாங்கள் எடுக்கிற வேஸ்ட் மெஷர்மெண்ட், அதாவது ஹிப் மெஷர்மெண்ட் ப்ளஸ் அந்த ஈஸ் அலவன்ஸ், நம்ம எவ்வளோ லூஸ்க்கு துணி விடுறோமோ இதை கூட்டிக்கிறோங்க. அப்போ இதுல வர்ற ஆன்சர் தான் 34. இதுதான். இப்போ இது சின்ன ஆன்சர் நான் செஞ்சு காட்டுறது. இப்போ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு 40 ஹிப் ரவுண்ட் இருக்குன்னா நான் பிளஸ் அதோட ஒரு 6 இன்ச் கூட்டிக்கிறேன். அப்போ 46. அந்த 46 நான் எடுத்துட்டு இந்த ஃபார்முலால செய்யணும். அப்படிதான் பெரியவங்களுக்கு செய்யறது. இப்போ உங்களுக்கு பெரியவங்களும் இதே மாதிரி ஸ்கர்ட் செய்யணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தேன். அம்பர்லா ஸ்கர்ட், 3/4 ஸ்கர்ட் எப்படி செய்யலான்னு. இதுதான் நம்மளோட ஹிப் ரவுண்ட் எடுத்துக்கிறோங்க. பிளஸ் ஈஸ் அலவன்ஸ் எவ்வளவு வேணுமோ அது துணியோட அளவையும் பொறுத்து. நம்ம நிறைய துணி வாங்கியிருந்தோம்னா கூட விடலாம். ஒருவேளை சின்ன துணியா இருந்தா நீங்க கொஞ்சம் விட்டுக்கலாம், போதும். அப்புறம் லென்த், உங்களுக்கு எவ்வளவு தூரம் லென்த் வேணுமோ எடுத்துக்கிடுங்க. இவ்வளவுதான் 2 மெஷர். அடுத்தது இதை இந்த அம்பர்லா ஸ்கர்ட்டை நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஸா இருக்குது. அதாவது எப்படி மெஷர், ஒன்றும் 6.28ன்னு ஒரு ஃபார்முலா வச்சு ஃபார்முலா வைஸ் பிரகாரம் வெட்டுறது, இல்லை நம்ம மெட்டீரியலை நான் பிளவுஸ் போன வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். நம்ம மேல் பாட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மேல் பாட்டோட வேஸ்ட் ரவுண்டை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறேன். எது செய்யலாம், எது ஈஸி அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் எப்படி 2 மெத்தடில் செஞ்சாலுமே சேம் மெஷர் தான் வரும். நம்ம ஃபார்முலா வைஸ் பிரகாரம் அக்யூரேட்டா செய்யணும். சயின்டிபிக் மெத்தட் பிரகாரம் இப்படிதான் ஒரு டெய்லரிங்ல வச்சிருக்கிறாங்க பேசிக் ப்ராசஸ். அப்ப அந்த ஃபார்முலா வைஸ் செய்யறது தான் இந்த 6.28.
அது நம்மளால கால்குலேட் வச்சு இப்போ எல்லாராலையும் வீட்டில் சாதாரணமாக நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் லேடியாக இருக்கிற நேரம் வேலைகள் செய்கிற நேரம் ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெட்டின டாப் பார்ட்டையே கொண்டாந்து இப்படியே மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறோம். இல்லை அந்த ஃபார்முலா வைஸ் செய்ய முடியும்னு சொன்னால் 6.28 வந்து அந்த அந்த அதால் எடுக்கிற அந்த ஃபுல் மெஷரை மார்க் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துடணும். இப்போ நான் வந்து இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு மார்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். இப்போ 34 நான் 4 தான் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறேன். 30 + 4 34. இந்த 34 நம்ம 4 பார்ட் உடம்பு பாட்டு மேலே போட்டு வெட்டுற நேரம் 4 தான் பிரிப்போம். அப்போ நம்மளுக்கு 8.5 இன்ச்சு வரும். அப்போ இந்த 8.5 இன்ச்சை வந்து இங்கேருந்து நாங்கள் அதாவது இப்படி 8.5 இன்ச்சு எந்த இடத்துல இப்படி துணியில் வருதோ அதை போட்டு நாங்கள் வெட்டிடுவோம். அடுத்தது அதே இதை 30 + 4 சேர்த்து 34. இந்த 34 இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் 6.28ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 5.41 வருது. அப்போ நம்ம வந்து இது ஒரு 5.25க்கு மார்க் பண்ணிக்கிறலாம். ரெண்டுக்குமே சேமாக தான் வரும். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து அம்பர்லாக்கு வந்து நான் இதுக்கு எடுத்திருக்க துணி வந்து இது வந்து நல்ல உயரமான சைட்டிங் மெட்டீரியல் எடுத்திருக்கிறேன். இது வந்து என்கிட்ட வந்து ஒரு 1.25 மீட்டர் கட் பீஸ் இருந்துச்சு. நான் அதை அப்படியே எடுத்திருக்கிறேன். நீங்கள் 1 மீட்டர் வாங்கினா கூட போதும். 1.25 மீட்டர் இந்த சாட்டின் மெட்டீரியலும் இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து 1 மீட்டரும் நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த சாட்டினை கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு நெட்டை கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். அப்போ இந்த ஸ்கர்ட் இன்னும் அழகாக இருக்கும். ரெண்டே சேம் அளவுக்கு போடாமல் இதை ஒரு 3 இன்ச்சோ 2 இன்ச்சோ ஏற்றி நம்ம மார்க் பண்ணிக்கிறலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த துணி அகலமான துணினா இதை வந்து இப்படி இருக்கிறத டபுளாக மடிச்சிருக்கிறேன். டபுளாக மடிச்சுட்டு இதை இப்படி போட்டுக்கலாம். இப்படியும் நீங்கள் போட்டு விட்டலாம். இல்லை எல்லாம் சேம் தான். இப்படி வச்சுட்டு இப்போ இதுலையும் நாங்கள் மார்க் பண்ணிக்கிறோம். நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ இதை இன்னொரு மடிப்பாகவும் நான் தூக்கி போடுறேன். அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா சேஃபாக வரும். இப்போ இந்த தூக்கி போட்டாச்சு. இப்படி போட்டுட்டு நாங்கள் இதை இப்படி கூட வச்சுக்கிறலாம். அப்போ நம்மளுக்கு இந்த குறைய உள்ள பாட்டு எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்படி மடித்து தூக்கி போட்டாச்சு. இப்போ இதில் மேலே இருந்து நாங்கள் மார்க் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா வைஸ் பிரகாரம் அதாவது 34 வந்து 6.28ஆல் 6.28ஆல் டிவைட் பண்ணால் 5.41 வருது. இப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஒரு 5.41 புள்ளிக்கு மார்க் பண்ணுறேன். இந்த கார்னரில் இருந்து நல்லா பாருங்கள். இந்த கார்னரில் இருந்து சரியாக 5.41க்கு வைக்கிறேன். அதே மாதிரி சரியா இந்த சைட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறணும். இப்படி இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதுக்கு கீழே லென்த்தை நாங்கள் மார்க் பண்ணணும். எவ்வளோ லென்த் வேணுமோ அதை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிடணும். இது ஃபார்முலா வைஸ். இப்போ அடுத்தது நாங்கள் சும்மா உடம்புட வெட்டுறோம். அதையும் எப்படி இருந்தே அளவுக்கு சரியாக வருதான்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த 34 இந்த அளவு இருக்குதானே, இதை 4 பகுதியாக பிரித்தோன்னா 8.5 வரும். 4 பாட்டாக பிரிக்கிற நேரம் 8.5க்கு மார்க் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த ஸ்கர்ட்டை வந்து இப்படி போட்டுட்டு இப்படி இது இன்னொரு டபுள் தூக்கி போடாமல் இப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணால் எனக்குள்ள 8.5 எந்த இடத்துல வருதோ அதை ரவுண்ட் அப் பண்ணி நீங்கள் போட்டுக்கிறோம். இப்போ நான் வந்து இதை ஈஸியாக மட்டுறதுக்காக இன்னொரு மடிப்பு நான் தூக்கி போட்டுட்டேன். அப்போ இப்படி வச்சாச்சு. அப்போ இது 8 பாட். இங்கே 2 4 கீழே 4 பகுதி 8 பாட் இருக்கு. அப்போ 8ஆ பிரிக்கணும். அப்போ இந்த நாங்கள் 8 இருக்குது தானே, இதுலையும் இன்னும் பாதியாக பிரிக்கணும். அப்போ 4.25 வரும் நம்மளுக்கு. அப்போ இந்த 4.25 வந்து எந்த இடத்துல இங்கேருந்து 4.25க்கு நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ 4.25க்கு மார்க் பண்ணுற நேரம் இதே புள்ளி வந்துருச்சா, நம்ம அந்த மேலேருந்து மார்க் பண்ண அந்த புள்ளியும் கீழே இந்த 4.25க்கு மார்க் பண்ண புள்ளியும் வந்துருச்சு. அப்போ சேம், ரெண்டுமே உங்களுக்கு சேமான மெத்தடு தான். ஃபார்முலா வைஸ் பிரகாரம் வெட்டினாலும் ஒன்று தான், இல்லை நாங்கள் வெட்டின உடம்பு பகுதியை வச்சு மார்க் பண்ணாலும் ஒன்று தான். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். உங்களுக்கு எது ஈஸியோ இடுப்புட மெஷர் ஹிப்புட மெஷரை ப்ளஸ் நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் விட்டுட்டு வர்ற ஆன்சரை நாங்கள் வந்து 4 பகுதினா 4 டிவைட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேங்க. 8 பகுதியாக மடித்து போட்டீங்கன்னா 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் அப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட அந்த இந்த மேலே இடுப்பு பகுதி வெட்டுற பாட்டு. இதுக்கு கீழே இடுப்பு மெஷர் இந்த லென்த் மெஷர்மெண்ட். இப்போ நான் வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து இதில் எவ்வளோ அகலம் இருக்குதோ அந்த உயரம் இருக்குதோ அதையே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து 17 இப்படி வர்ற நேரம் நம்மளுக்கு ஒரு 20க்கு நான் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 21 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அப்போ சரியாக இந்த இடத்துல இருந்து 21 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன்.
அப்படியே வச்சுட்டு இந்த டேப்பை இப்படி பிடிச்சிக்கிறோங்க. பிடிச்சிட்டு சரியாக 21 எந்த இடத்துல வருதோ அப்படி. இப்போ இவ்வளோ தான் மேலே நாங்கள் வந்து இந்த இடுப்பு ரவுண்டு வந்து மார்க் பண்ணுற விதம். இது மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்கர்ட் எவ்வளோ தூரம் உயரம் வேணுமோ அந்த அளவு உயரம் மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு 18 இன்ச்சு போதும். அதாவது 17 இன்ச்சு ஸ்கர்ட்டும் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 18 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அப்போ 18 இன்ச்சு எங்கே வருதோ அப்படியே மார்க் பண்ணிட்டு வரணும். மார்க் பண்ணிட்டு இந்த எல்லா புள்ளியும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதை நாங்கள் அப்படியே கட் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சின்ன துண்டுக்கு ஒரு சின்ன ஜாயிண்ட் வேணும். இப்போ நாங்கள் இந்த பாட்டை எடுத்துட்டு அந்த வெட்டின மீதி பீஸ்லேயே நாங்கள் எடுத்துட்டு இது 1/2 இன்ச்சு தையலுக்கு இங்கே போயிடும். மேலே போன பிறகு நம்மளுக்கு கீழே இந்த தூரம் அளவுக்கு நம்ம வேணும். நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கியே கட் பண்ணிக்குவோம். இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தைக்கிற நேரம் அழகா இதை வந்து இதோட இப்படி பொருத்திடணும். அதே மாதிரி மேல்பாட்டை இதோட பொருத்திடணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இப்படி தச்சு திருப்பிக்கிறோங்க. இப்போ இதில் நாங்கள் தச்சு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கிறோங்க. திருப்பிட்டு இதை இப்படி வச்சுட்டு இந்த மீதமுள்ள எக்ஸஸ் பூரா அப்படியே கட் பண்ணி தச்சு முடிச்ச பிறகு மேலே ஜாயின் பண்ண பிறகு கட் பண்ணுங்க. அப்பதான் இல்லாட்டி கூட குறைய வந்துட்டா நம்மளுக்கு கஷ்டமா போயிடும். இதை இதோட சேர்த்து முடிச்ச பிறகு இதுக்குள்ள நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ஷேப்பா இந்த மேல ஸ்கர்ட் வந்துடும். இதை சமமா ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கிறோங்க. நாங்க எடுத்திருக்கிற 1 மீட்டர் துணியை வந்து 2 லெவலா மடிச்சுக்கிறோங்க. இதையும் அதே மாதிரி 8 ஃபோல்டா தூக்கி போட்டுக்கிறோம். சாட்டின் மடிச்ச மாதிரியே தூக்கி போட்டுட்டு இப்ப இந்த ஸ்கர்ட்டோட வளைவை கொண்டுட்டு வந்து இதோட சேர்க்கணும். இந்த ஸ்கர்ட்டோட இப்படி இந்த வளைவை போட்டுறணும். போட்டுட்டு இப்போ நாங்கள் இதை இப்படி மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த அளவை மார்க் பண்ணியாச்சு. ஸ்கர்ட்டோட அளவை கீழே வந்து நான் சொன்ன மாதிரி தான் உயரம் வந்து நீங்கள் இந்த இருக்கிற உயரம் நம்மளுக்கு இதுதான் உயரம் ஒரிஜினல் ஸ்கர்ட்டு. இதை விட நாங்கள் வந்து ஒரு 2 இன்ச் குறைச்சிக்கிறலாம். அப்படி சொல்கிற நேரம் இந்த சரியாக இந்த இடம் இருக்குது தானே, இதில் இருந்து நாங்கள் மார்க் பண்ணி அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இதெல்லாம் இதோட அட்டாச் பண்ணிட்டு மீதம் உள்ளதை இந்த உயரத்தோட சரியாக கட் பண்ணி எடுத்துடணும். இவ்வளோதான் ஸ்கர்ட். இது வெட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இடுப்புக்கு வந்து இந்த பேண்ட் வெட்டணும். லாஸ்டிக் போடுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த செட்டிங் மெட்டீரியல் வாங்கிட்டு இதுலேயே இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த பேண்ட் போடுற நேரம். ஆனால் யூஸ் பண்ணுற நேரம் சில நேரங்களில் இந்த அடியில் குழந்தைகளுக்கு தானே பிரிஞ்சு வந்துடும். அதனால நம்மள்கிட்ட வந்து நம்ம ஏதாவது வாங்கியிருக்கிற பப்ளின் துணி லைனிங் துணி வாங்கியிருப்போம். அந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிறோங்க. அப்போ அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இவ்வளோதான் இருந்தாலும் இல்லை இது வேணாங்கிட்ட இல்லைன்னு நினச்சா நீங்கள் சட்டின்லேயே போட்டுடலாம். இப்போ நான் வந்து அது பிரியுங்கிறதுக்காக நான் இதை வந்து காட்டனில் எடுத்துருக்கிறேன். இது எப்படி எடுக்கணும்னா சதுரமாக எடுத்துட்டு ஒரு 4 இன்ச்சு உயரம் இல்லை ஒரு 3 இன்ச்சு இருந்தாலும் போதும். 4 இன்ச்சு உயரத்துக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த இடுப்பு பகுதி நாங்கள் வெட்டி இருக்கிற இந்த ஸ்கர்ட்டு இதில் 4 பகுதியை அப்படி மடிச்சுக்கிறேங்க. மடிச்சுட்டு இது எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த பட்டியும் 4 பாட்டு வச்சிருக்கிறேன். இந்த ஸ்கர்ட்டு 4ஆக மடிச்சிருக்கிறோம். 4 பகுதியும் இப்படி வச்சுட்டு அந்த அளவுக்கு உயரம் வந்து இப்போ உங்களுக்கு 3 இன்ச்சு பேண்ட் சின்ன பேண்டாக இருந்தால் இது மடிக்கிற நேரம் 1.5 இன்ச்சு போகுதுன்னா 4 இன்ச்சுன்னு சொல்கிற நேரம் 2 இன்ச்சு வரும். அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் வெட்டி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான். இதுலேயே எனக்கு மேலே கீழே தையலுக்கு போக 1 இன்ச்சு போக 3 இன்ச்சு பேண்டு தான் வரும். இப்போ இந்த மாதிரி அளவு இருக்கும். இப்போ இதில் இது 2ஐயும் டபுளாக பொறுத்திட்டு இதை விரிச்சிட்டு அப்படியே இந்த பேண்டு ஸ்கர்ட் இருக்குது இந்த ஸ்கர்ட்டோட இதில் இப்போ இதுதான் 2ஐயும் பொறுத்து ஒரு பகுதி இருக்கு எடுத்துட்டோன்னா சரியாக இந்த எட்ஜிலேருந்து இப்படியே வச்சு திருப்பிட்டு வரணும். இப்படியே தையல் போட்டு எடுத்துட்டு இதை உள் பக்கம் திருப்பி இதை வச்சு மூடிடணும். மூடுற நேரம் இப்படி ஸ்கர்ட் வந்துடும். இதுக்கு இடையில நம்ம இந்த லாஸ்டிக் 1/2 இன்ச் 1/4 இன்ச்சுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இழுப்படும். அதனால இந்த லாஸ்டிக்கே நம்மளுக்கு போதும். நல்லா அழகாக ஸ்டிஃபாக வேணும்னா நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச் லாஸ்டிக் போட்டுக்கரலாம். இப்போ நான் இந்த லாஸ்டிக் எப்படி போடுறதுன்னா இந்த நம்ம இடுப்புட அளவு ஃபுல் ரவுண்ட் 34 எடுத்தோம்தானே அதில் ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறலாம். அப்போ அந்த அளவுக்கு லாஸ்டிக் எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம உள்ளுக்கால இன்செர்ட் பண்ணிடணும். இதை நான் தைக்கிற நேரம் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இந்த மேலே இடுப்பும் லாஸ்டிக்கும் போடுறது. இடுப்பு பேண்டை பொறுத்துட்டு லாஸ்டிக் போடுறது. இப்போ இதுவுமே இதையுமே இந்த நம்மளோட நெட் ஸ்கர்ட் இருக்குது இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி வழின்னா எப்படி பார்த்துக்கிறோங்க.
இது ரெண்டும் இப்படி இருக்கும். நெட்டில் வந்து ரெண்டுமே ஒரே சேமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பிரிண்டட் மெட்டீரியல் வாங்குகிற நேரம் நல்ல பக்கம் உள் பக்கம் எதுன்னு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இந்த ரெண்டு பாதியையும் இப்படி நல்லா சரியாக இப்படி தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஜாயிண்டெல்லாம் போட இருக்குது. ஆனால் பேசிக் எப்படி செய்கிறதுங்கிற நான் தைக்கிற வீடியோவில் சில நேரம் உங்களுக்கு காட்ட முடியலை எனக்கு மிஷினில் வச்சு, அதனால இப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ரெண்டையும் சேமாக இப்படி உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு நம்ம பெரிய ஒரு நீடில் ஊசி கோர்த்து வச்சுக்கிறோங்க. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு இப்படி நல்லா கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு ஏதோ ஒரு பக்கம் ஒரு கார்னரை பிடிச்சிக்கிறோங்க. பிடிச்சிட்டு இதில் வந்து இப்படி நாங்கள் ஊசியை உள்ளுக்கால போட்டு எடுத்துட்டு அப்படியே இந்த ரெண்டு துணியையும், அதாவது இந்த நெட்டு துணியையும் சாட்டின் மெட்டீரியலையும் நாங்கள் வந்து நூல் ஒடிக்கிறணும். ஒரு 1/2 இன்ச்சு இடைவெளி மேலே கேப் போட்டுட்டு சும்மா குத்தி அப்படியே இழுத்துட்டு வரணும். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக செய்கிற நேரம் இந்த ஃபுல் அங்கே பாருங்கள், சுற்றி வர அப்படியே நூல் ஓடிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இப்படியே நல்ல லைட்டாக ஒரு ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம சுருக்கு வர்றதுக்கு நல்லா கொஞ்சம் அளவு லைட்டாக, ரொம்ப சுருக்காட்டினாலும் பரவாயில்ல, இப்படி லைட்டாக சுருக்கிட்டு அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த சுருக்கே வேண்டாம் எனக்கு ஃபுல்லாக தான் வேணும்னாலும் இந்த நெட் ஃபேப்ரிக்கையும் இந்த சாட்டின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா சேர்க்குற மெத்தடு இப்படி தான். நீங்கள் மெஷினில் போட்டு இதை தைக்கிறத விட கையால் நூல் ஒடிக்கிறீங்க. நூல் ஒடிட்டு இப்போ நாங்கள் இந்த வெட்டி வச்சுருக்க பேண்டு பகுதி இருக்குது, இதை எடுத்து இப்படி ஒரு தையல் போட்டு இதை பொருத்திடணும். அதே மாதிரி மற்ற பக்கம் பொருத்திட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை உள் பக்கம் திருப்பிட்டு இதுக்குள்ளே அடியில் ஒரு லாஸ்டிக் போட்டுட்டோம்னு சொன்னோம்னா அழகான ஸ்கர்ட் ரெடி ஆயிரும். இப்போ இதை கீழே வந்து நாங்கள் அப்படியே வாட்டியே சுற்றி வர மடிச்சு எடுத்துடணும். நெட் ஃபேப்ரிக்கையும் நாங்கள் மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறலாம். இவ்வளோதான் வந்து இது வந்து நெட்டு இல்லாமல் நீங்கள் நார்மல் பிரிண்டட் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் செய்கிறதுனாலும் இதே மெத்தடு தான். 4 போட்டோ 8 போட்டோ மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் அதை வந்து எத்தனை பகுதியாக வேணுமோ அதை டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே இந்த பேண்ட் வந்து நம்ம பெரியவங்களுக்காக இருந்தால் ஒரு 5 கூட 6 இன்ச் கூட எடுத்துக்கலாம். மடிக்கிற நேரம் 3 இன்ச்சு பேண்ட் மாதிரி வரும். அது குழந்தைக்குனால நான் 2 இன்ச்சு 3 இன்ச்சு பேண்ட்டு சின்ன அளவு போதும் உயரம். அவ்வளோதான் இந்த பிரிண்டட், அதாவது நெட்டட் ஸ்கர்ட் வந்து எப்படி, அது அம்பர்லா கட் ஸ்கர்ட் வந்து எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.